அந்த சாகா வரம் பெற்றவனை பத்தி தகவல் சேகரிச்சிட்டு இருந்தேன். உங்களோட நோக்கமும் அவனோட நோக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறதா தோணுச்சு. அவன் தராதரம் தெரியாம மேல வரணும்னு முயற்சி பண்றான். இப்லிஸும் கீகாயங்கும் அவங்க கடந்த கால வாழ்க்கையை பத்தின உண்மையை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னோட படைப்பான நீயே உண்மையை புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்றது? பதில் சொல்லு. அப்படின்னா உங்களோட நோக்கம் என்னன்னு இன்னும் கொஞ்சம் யோசிச்சு. நான் சொல்றேனே, கவனமா கேட்டுக்கோ. ஒரு நிமிஷம், உன்னால கேட்க முடியாதுல்ல? நல்லா பாரு. இந்த உலகத்தையே தூங்க வைக்க சாகா வரம் பெற்ற அந்த பையன் திரும்பவும் சாதியை பயன்படுத்துவான். அந்த நாள் வரும்போது நீ ஒரு வேலையை செய்யணும். நீ அதை மட்டும் செஞ்சா போதும். புரியுதா? தெளிவா புரியுது. மூத்தவனே, உனக்காக சைட் டிஷ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். கதவு திறக்க மாட்டேங்குது. ஏதோ தப்பான பட்டன் அமைக்கிட்டேன் போல இருக்குப்பா. என்னமா வராதீங்கன்னு சொன்னேன்ல, என் வைஃப் க்ரூஸ் ட்ரிப் போயிருக்கா. தெரியும், அதுக்கு தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேனா? வாசல்ல வச்சிட்டு போங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா என் பொண்டாட்டி பிடிக்கும். அடி செருப்பால. உன்னை பெத்தவனா? நான் முன்ன பின்ன தெரியாதவளா?